ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விலாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருண்டை குழம்பு ரெசிபி தாங்க. அதுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, 2 வத்தல், கொஞ்சம் சீரகம் எல்லாம் நல்லா நைட்டே ஊறப்பட்டு வச்சாச்சு. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு காமூரி தேங்காய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸுங்க. இப்போது அந்த கடலைப்பருப்பும் வத்தல் அப்புறம் தேங்காய் எல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி குறகுறப்பாக இருக்கணும். நம்ம வடைக்கு எப்படி அரைப்போம் அதே மெத்தடில் அரைச்சி எடுக்கணுங்க. இதை அப்படி நல்லா எடுத்துகிட்டு இதை ஒரு பேனில் மாற்றிட்டு அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக உருண்டையாக பிடிக்க வேண்டியதாங்க. சிலவங்க இதை லேசாக வதக்கிட்டு இதை டைட்டாக பிடிச்சா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் வதக்கும்போது கேர்ஃபுல்லாக வதக்கணும், இல்லைனா ஒட்டிக்கணும். கொஞ்சம் கிட்ட லேசாக வதக்கினா போதும். நம்ம சும்மாவே இப்படி நல்லா டைட்டாக உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு புளிக்குழம்புக்கு வைப்போம்லாங்க, அதே மாதிரி தான் வெங்காயம், தக்காளி, கடுகு, கருவேப்பிலை மட்டும் தாளிச்சிட்டு நம்ம குழம்பு பொடி, தேங்காய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி குழம்பு நல்லா கொதித்து வரும்போது இந்த எடுத்து வச்சுருக்க உருண்டையை அதில் போட்டுருணுங்க. போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான், நல்ல இதாயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான உருண்டை குழம்பு ரெடிங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உருண்டையும் பாருங்கள், நம்ம போட்டது கரையவே இல்லை, அப்படியே அழகாகவே ரெடி ஆகிட்டு. இப்போது நம்ம இதை அழகாக இதுக்கு சைடிஷ் எதுவுமே நம்ம சாப்பாடு தேவை, இதை வச்சு அழகாக சாப்பிட்றலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.